புஸ்தகத்தில் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற 2 வேத வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசுனுடைய சிலுவை மரணத்தை குறித்து இந்த வேத வசனங்கள் சொல்லுகிறது. நாம் எல்லாருக்குமே தெரியும், இயேசு சிலுவையிலே ஆணிகளால் கடாவப்பட்டு அவர் ஆணி அடிக்கப்பட்டு இரத்தம் வடிய வடிய சிலுவையிலே தொங்கி மரித்தார் என்பதாக. அந்த சிலுவை மரணத்தை குறித்து தான் இந்த வேதத்தில் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உலாவின அந்த நாட்களில் ரோமருடைய ஆட்சி நடைபெற்றது. ஒரு காலத்தில் எப்படி இங்கிலாந்து தேசத்தில் இருந்து வந்த வெள்ளையர்கள் நம்மை ஆளுகை செய்தார்களோ, அடிமைப்படுத்தி, அதே மாதிரி இயேசுவின் நாட்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ரோம சாம்ராஜ்யம் உலகத்தின் பல நாடுகளை தங்கள் வசப்படுத்தி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு காலம். அவர்கள் கொடூரமான குற்றம் செய்கிறவர்களுக்கு கொலையும் கொள்ளையும் செய்கிறவர்கள், அரசாங்கத்திற்கு விரோதமாய் போராடுகிறவர்கள், இந்த அரசாங்கத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், இப்படிப்பட்ட கொடூரமான குற்றவாளிகளுக்கு அவர்கள் கொடூரமான முறையில் மரண தண்டனைகளை விதித்தார்கள். பலவிதமான மரண தண்டனைகளை விதித்து அவர்கள் ஜனங்களை பயமுறுத்தி வைத்திருப்பது அவருடைய வழக்கம். அப்போ ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகும். அரசாங்கத்தை எதிர்த்து அவர்கள் போராட மாட்டார்கள், கொடிதான தீமைகளை பாவங்களை செய்ய மாட்டார்கள் என்று. அதிலே ஒரு தண்டனை தான் சிலுவை மரணம் என்பது. ஒரு மனிதனை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து விட்டால் அரசாங்கம் தான் தீர்மானிக்கும். அந்த கவர்னர், ரோம கவர்னர் தான் மரண தண்டனை விதிக்க முடியும். ஆனால் நியாயமாய் விசாரித்து அவர் மீது குற்றம் இருக்கிறது என்று நிரூபித்த பிறகுதான் அந்த தண்டனை வழங்குவார்கள். சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து விட்டால் அந்த மனிதனை மனம் போல் அடித்து வேதனைப்படுத்துவார்கள். யாரும் அவனுக்காக பரிந்து பேச முடியாது, அவன் மீது இறக்கப்பட்டு போய் அவனுக்காக வாதாட முடியாது. என்றால் ரோம அரசாங்கம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்த அரசாங்கம், யாரும் அதை எதிர்த்து நிற்க முடியாது. அவ்வளவுதான், அந்த மனிதனை மனம் போல் அடித்து சித்திரவதை பண்ணி அவனை குற்றுயிராக்கி அவன் ஒரு சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்பார்கள். அந்த மரச் சிலுவையை அவன் சுமக்கும்படி செய்வார்கள். அவனுடைய தோளின் மீது வைத்து அவனை இழுத்து கொண்டு போவார்கள். பட்டணத்திற்கு வெளியே ஜனங்கள் போகிற வருகிற இடத்தில், மெயினான ரோடு போகக்கூடிய இடத்தில், அந்த ரோட்டு கரையில் அவனை சிலுவையில் அறைந்து தொங்க விட்டு விடுவார்கள். அவனுடைய 2 கைகளிலும் ஆணி அடிக்கப்பட்டிருக்கும், கால்கள் ஆணி அடிக்கப்பட்டிருக்கும், இரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிந்து கொண்டிருக்கும். அவன் செய்த குற்றம் என்ன என்பதை எழுதி சிலுவை மரத்தில் வைத்து விடுவார்கள். இவன் கொலை செய்தவன், இவன் இந்த குற்றத்தை செய்தவன், அதனால் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்று. அந்த வழியாக வருகிற போகிற ஜனங்கள்லாம் அதை பார்ப்பாங்க. ஓ, இவன் தான் இந்த பாவத்தை செய்தவனா? அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் மறித்து கொண்டிருக்கிறதை ஜனங்கள் பார்க்கிறபடியால் பாவம் செய்வதற்கு அவருடைய உள்ளத்தில் பயம் உண்டாகும். அதாவது அரசாங்கத்துக்கு விரோதமாய் செயல்பட ஒரு பயம் உண்டாகும். அப்படி ஒரு கொடூரமான மரண தண்டனை தான் சிலுவை மரணம் என்பது. அந்த ஒரு சிலுவை மரணத்திற்கு இயேசு தன்னை அர்ப்பணித்து கொண்டார். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் இயேசு இந்த உலகத்தில் உலாவி ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்து வியாதியஸ்தரை குணமாக்கின போது ஜனங்கள் சொன்னார்கள், தேவனே நமத்தில் மனிதனாய் வந்திருக்கிறார், தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மனிதனால் இப்படி அற்புதம் செய்ய முடியாது, மரித்தோரை எழுப்புகிறார், குருடருக்கு பார்வை கொடுக்கிறார், சப்பானிகளை நடக்க பண்ணுகிறார், ஆகவே கடவுளே நமத்திலே மனிதனாய் வந்திருக்கிறார் என்று ஜனங்கள் எல்லாம் இயேசுவை அவர்கள் புகழ்ந்தார்கள் என்பதாய் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி கடவுளாய் இருக்கக்கூடிய ஒருவர், இவ்வளவு அற்புதங்களை செய்து மக்களை மகிழ்வித்த ஒருவர், எப்படி சிலுவையில் இந்த கொடூரமான குற்றவாளிகளுக்கு நியமிக்கப்பட்ட சிலுவையில் அவர் தொங்கி மறிக்க வேண்டும்? ஏன் அதிலிருந்து அவரால் தப்பித்துக் கொள்ள முடியாதா? ஒரு சமயம் எங்களுடைய கிராமத்திலிருந்து என்னுடைய உறவினர் ஒருவர், நான் இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவன், என்னுடைய உறவினர்கள் சொந்தக்காரர்கள் நிறைய பேர் இந்துக்கள் தான். அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு முறை நான் ஊழியக்காரன் ஆகி பிரசங்கம் பண்ணுகிறதை அறிந்து என்னுடைய சொந்தக்காரர் ஒரு கேட்டார், நீ என்ன இயேசுவை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறாய்? அவரை தான் சிலுவையில் அறைந்து கொண்டாங்களே, அதிலிருந்து அவரால் தப்பிக்க முடியல. ஒரு சிலுவையிலிருந்து தப்பிக்க முடியாதவரை கடவுள் என்று எப்படி நீங்கள் நம்புகிறீர்கள் என்பதாக.
அது அறியாமையினால் அவர் கேட்டது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டது, மரித்தது உண்மை. 3வது நாள் மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கும் அதே விதமான அற்புதங்களை அவர் செய்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அவர் கேட்டதில் காரியம் உண்டு. ஏன் அவர் சிலுவையிலிருந்து தப்பிக்க முடியவில்லை? எனக்கு அன்பானவர்களே, இயேசுவுடைய சிலுவை மரணம் என்பது ரோம அரசாங்கம் அவரை பிடித்து கொண்டு போய் சிலுவையில் அறைந்து விடவில்லை. யாரும் அவரை சிலுவையில் அறைந்து கொல்ல முடியாது. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். 4 நாட்கள் கழித்து மரித்து போன நாரி போன சரீரத்துக்குள்ளே ஜீவனை கொடுத்த தேவன். அவரை யார் சிலுவையில் அறைந்து கொல்ல முடியும்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவராகவே சிலுவை மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவையில் அறைந்து ரத்தம் சிந்தி மரிப்பதற்கு இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். வேத புஸ்தகம் கலாத்தியர் 1:4 இயேசு நமக்காக தம்மை தாமே சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 5:2 இயேசு கிறிஸ்து தம்மை ஜீவ பலியாக தம்மை தாமே நமக்கென்று ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தீத்து 2:14 பாருங்கள். இயேசு நமக்காகத்தான் சிலுவையிலே பாடுபடவும் ரத்தம் சிந்தி மரிக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் யாரும் கொன்றுவிட முடியாது. யோவான் 10:18 இயேசு சொல்லுகிறார், என்னுடைய ஜீவனை நானே கொடுக்கிறேன், என் ஜீவனை நானே சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறேன். என் ஜீவனை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்ப எடுத்துக்கொள்ளும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று இயேசு சொன்னார். அதன்படித்தான் அவர் சிலுவையில் மரித்து 3வது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார் என்பதாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏன் கடவுள் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், நம்ம எல்லாம் சிருஷ்டித்து அப்படிப்பட்ட ஒரு தேவன், பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவர், பயங்கரமான குற்றவாளிகளுக்கு விதிக்கப்படுகிற அந்த சிலுவையில தொங்கி ஏன் மரிக்க வேண்டும்? எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்காக, எனக்காக, நமக்காக அவர் சிலுவையிலே தன்னை மரிக்க ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறாரு. உங்களுக்காகத்தான் தன்னை சிலுவையில் அறையப்பட இயேசு ஒப்பு கொடுத்தார். எனக்காக சிலுவையில் அறையப்படுவதற்கு இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார். எனக்காக அவர் ஏன் மரிக்க வேண்டும்? முழு மனுக்குலத்திற்காக, இந்த உலகத்தில் பிறக்க போகிற அத்தனை பேருக்காக இயேசு தம்மை சிலுவையில் மரிக்க ஒப்பு கொடுத்தார் என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. எனக்காக அவர் ஏன் சிலுவையிலே மரிக்க வேண்டும்? எனக்கு அன்பானவர்களே, அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அந்த சிலுவை பாடுகள், அந்த மரணம் எதற்காக, எனக்காக கடவுள் மனிதனாய் வந்து சிலுவையில் மரிக்க வேண்டும். இதை தெளிவாய் நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். மரணத்திற்கு பிறகு எனக்கு ஒரு மகிமையான வாழ்க்கை உண்டு என்பதை அறிந்து மரண பயத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காகத்தான் கடவுள் மனிதனாய் வந்து சிலுவையிலே மரிக்கத்தான் ஒப்பு கொடுத்தார் என்கிற சத்தியத்தை வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அதனால கவனமாக கேளுங்க. உங்களுக்காகத்தான் அவர் சிலுவையில் மரித்தார். வாலிப தம்பி உங்களுக்காக, வாலிப மகளே உனக்காக, சின்ன குட்டி பிள்ளைகள் உங்களுக்காக இயேசு சிலுவையிலே மரிக்கத்தானே ஒப்பு கொடுத்தார். நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம், மத நம்பிக்கை அற்றவர்களாகவும் இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்காகவும் சிலுவையிலே மரிக்க இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் கிறிஸ்தவர்களுக்காக மரிக்கவில்லை, உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்காகவும் இயேசு சிலுவையிலே மரிக்கத்தானே ஒப்பு கொடுத்தார். பாடுபட தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பான சகோதரி, உங்களுக்கு சகோதரனை, உங்களுக்காக ஒருவேளை இயேசு கடவுளே கிடையாது என்று வெறுத்து நீங்கள் அவரை கேவலமாய் பேசுகிறவர்களாய் இருக்கலாம். உங்களுக்காகவும் இயேசு சிலுவையிலே மரிக்கத்தான் ஒப்பு கொடுத்தார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட, நீங்கள் சுகத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள உங்களுக்காகவும் சிலுவையிலே மரிக்க அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நமக்காக, உங்களுக்காக அவர் சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். பாடுபடுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவ்வளவு நன்மை செய்த, அற்புதங்களை செய்த ஆண்டவர் 3 ஆண்டு காலம் ஜனங்கள் மத்தியில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திறந்து ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்த ஆண்டவர் மேலே 150 கிலோ எடையுள்ள ஒரு பார சிலுவையை வைத்தார்கள். அவரை அடித்து ராத்திரி எல்லாம் சித்திரவதை பண்ணி ரத்தம் வடிய வைத்து அவருடைய சரீரத்தை புண்ணாக்கின பிறகு அவர் மேல ஒரு பாறை சிலுவை வைத்தார்கள். அது 150 கிலோ எடையுள்ள சிலுவை என்பதாய் சொல்லப்படுகிறது. 15 அடி நீளமும் 8 அடி அகலமும் கொண்டதான ஒரு பெரிய சிலுவை அவர் மேல வைக்கப்பட்டது. அதை சுமந்து கொண்டு அவர் அறையப்படுகிற இடத்திற்கு நடந்து போனார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அந்த கொல்கதா என்கிற அந்த மலை பகுதி, ஒரு அந்த மண்டை ஓடு போன்ற மலை பகுதி, அதுக்கு முன்னால தான் சிலுவையில் அறையப்பட்டார். இன்றைக்கும் எருசலேமில் அது இருக்கிறது. நான் அந்த இடத்துக்கு போய் இருக்கிறேன். மண்டை ஓடு போன்ற அமைப்புள்ள அந்த மலை பகுதி,
இன்றைக்கும் எருசலேமில் இருக்கிறது இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம், அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த இடம் இருக்கிறது. நான் நேரடியாக போய் அதை பார்த்திருக்கிறேன். இந்த பைபிளில் சொல்லப்பட்டபடியே கபால ஸ்தலம் என்றால் மண்டை ஓட்டுக்கு தான் கபாலம் என்கிற பெயர். மண்டை ஓடு போன்ற அமைப்புள்ள அந்த மலை, அதுக்கு தான் கபால ஸ்தலம். அங்கே தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அந்த இடத்திற்கு அவரை சிலுவையை சுமந்து கொண்டு போக அவரை இழுத்து கொண்டு போனார்கள். அவர் அந்த வேதனை, அந்த பாடுகளை சுமந்து கொண்டவராய், சிலுவை சுமந்தவராய் போய் தன்னை பலியாக அந்த சிலுவையில் அறையப்படுவது ஒப்பு கொடுத்தார். எதற்காக? இந்த சிலுவை மரணத்தை குறித்து நீங்கள் பார்க்கும்போது 3 முக்கியமான காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். அந்த 3 காரியத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற நன்மை, நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன, முழு மனு குலத்திற்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தம். 2வது, அவருடைய சரீரம் முழுவதும் அவர் ஏற்றுக்கொண்ட காயங்கள், தழும்புகள். 3வது, அவருடைய தலையிலே சூட்டப்பட்ட முள்முடி. இந்த 3 காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு வேத வசனத்தில் இருந்தும் விளக்கமாய் சொல்லி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். முதலாவது, அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தம். பொதுவாக ஒரு மனிதனை சிலுவையில் அறைந்தால், நல்ல ஆரோக்கியமுள்ள மனிதனை சிலுவையில் அறையும் பொழுது 11 மணி நேரம் அந்த சிலுவையில் அவன் வேதனைப்பட்டு தன்னுடைய ஜீவனை வெறுத்து மரணம் அடைவான் என்பதாக சரித்திரம் சொல்லுகிறாரு. ஒரு மனுஷனுடைய சரித்த அந்த ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாய் வடிந்து அவன் மரிப்பதற்கு 11 மணி நேரம் ஆகும் என்பதாய். ஆனால் இயேசு 33 வயதுள்ள நல்ல வாலிபர், திடகாத்திரமுள்ள ஒரு வாலிபர், எந்த நோயும் பலவீனமில்லாத ஒரு வாலிபர், அவரை சிலுவையில் அறைந்த போது 6 மணி நேரம் அந்த சிலுவையிலே தொங்கினார். 6 மணி நேரம் அவரே தன் ஜீவனை விட்டார். என் ஜீவனை பிதாவையும் கையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவர் கதறிக்கொண்டு, அழுது கொண்டு, பயந்து கொண்டு மரிக்கவில்லை. காரணம், நமக்காகத்தானே மரிக்கத்தானே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். 6 மணி நேரம் அந்த சிலுவையில் அவர் தொங்கினார். அந்த சிலுவையில் தொங்கும் பொழுது அவருடைய சரீரத்தின் வடிந்த ரத்தம், அந்த ரத்தம் அது ரொம்ப முக்கியமானது. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட விதத்தை வேதத்தில் பார்க்கிறோம். லூக்கா 22 அதிகாரம் 44 வசனத்தில் வேதத்தில் பார்க்கும் பொழுது, கெத்செமனே தோட்டத்தில் அந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள் இரவு மிகுந்த பாரத்தோடு முழு உலகத்திற்காக அவர் திறப்பில் நின்று விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணினதை வேதத்தில் பார்க்க முடியும். மிகுந்த வியாகுலத்தோடு பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது ரத்தம் சிந்தி அவர் ஜெபம் பண்ணினார். அங்கேயே அவருடைய ரத்தம் சிந்த ஆரம்பித்து விட்டதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. மற்ற 27 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசுவை அங்கிருந்த மத தலைவர்கள் அவர் மேல பொறாமை கொண்டு ஜனங்கள் எல்லாம் இவருக்கு பின்னால் போகிறார்கள், அழித்து விட வேண்டும் என்று பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அரசாங்கத்திடை அவர்கள் தூண்டி எழுப்பி அவர்களை கைது செய்ய வைத்து அரண்மனைக்கு கொண்டு வந்து வாரினால் அடித்தார்கள். 39 முறை, 1 குறைய 40 அடிகள் என்று வேதம் சொல்லுகிறது. 39 முறை வாரினால் அடித்து அவருடைய முதுகையெல்லாம் கிழித்தார்கள். அவருடைய சரீரம் முழுவதிலும் சரீரம் காயப்படுத்தப்பட்டது. அங்கே அவருடைய ரத்தம் சிந்தினார். அரண்மனையிலே, அந்த கவர்னருடைய அரண்மனையிலே குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கிற இடத்துல, வாரடி கொடுக்கிற இடத்துல அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அங்கே ரத்தம் சிந்தினார். மற்ற 27 அதிகாரம் 29-30 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. அந்த முற்கள் கொடூரமான முற்கள். அதை கோலினால் அடித்த போது முற்கள் தலையில் பதிந்த போது அவருடைய முகமெல்லாம் ரத்தம் அடிய ஆரம்பித்தது. அவருடைய தலையிலிருந்தும் ரத்தம் அடிய ஆரம்பித்தது. இந்த யோவான் 19-17 வாசிக்கும் பொழுது, அவர் மீது ஒரு பாறை சிலுவை வைத்து எருசலை மீறி வழியாக இழுத்து கொண்டு போனார்கள். வீதி எல்லாம் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே போனது. அவருடைய தலையிலிருந்து கால்கள் வரைக்கும் காயப்படுத்தப்பட்ட ரத்தம் சிந்து கொண்டே அவர் எருசலை மீறி வழியாய் நடந்து போனார். யோவான் 19 அதிகாரம் 18 வசனத்தில், கொல்கதா மேட்டிற்கு அருகில் வந்தபோது அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் களைந்து அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணி அடித்த பொழுது கைகளில் இருந்த ரத்தம் அடிய ஆரம்பித்தது, கால்களில் ரத்தம் அடி ஆரம்பித்தது. அந்த சிலுவையை தூக்கி நிறுத்தினார்கள். தலை முதல் கால் வரைக்கும் ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது. அந்த ரத்தம் கொல்கதா மேட்டிலே கொஞ்சம் கொஞ்சமாய் வடிய ஆரம்பித்தது. வேத புஸ்தகத்தில் யோவான் 19 அதிகாரம் 34 வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு சிலுவையிலே மரித்து விட்ட போது, உண்மையாய் அவர் மரித்து விட்டாரா? இவ்வளவு சீக்கிரத்தில் எப்படி ஒரு மனிதன் மரிக்க முடியும்? 6 மணி நேரம் தானே ஆயிற்று அந்த போர் செய்வனுக்கு சந்தேகம். அதனால தன் கையில் இந்த ஈட்டி எடுத்து அவருடைய விழாவில் அவன் குத்தினார். இயேசுடைய விழாவில் குத்தின போது அந்த ஈட்டி அவருடைய இருதயத்தை போய் துளைத்தது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய சரீரத்தில் இந்த ரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தது என்பதாய். அதற்கு மேல ரத்தம் இல்லை.
அவருடைய இருதயத்தில் இருந்த கடைசி சொட்டு ரத்தமும் வெளியே வந்து விட்டாரு. தன் சரீரத்தில் இருந்த முழு ரத்தத்தையும் அவர் சிந்தினார். அவருடைய இருதயத்தில் இருந்த கடைசி சொட்டு ரத்தமும் ஈட்டியினால் குத்தப்பட்டு வெளியே வந்து விட்டது. அதன் பிறகு தண்ணீர் தான் வந்தது. அதுதான் கடைசி சொட்டு ரத்தம். அவர் முழு ரத்தத்தையும் சிந்தி கொடுத்தார். ஏன் கடவுள் வந்து மனிதனுக்காக ரத்தம் சிந்த வேண்டும்? கடவுள் வந்து ஏன் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் இத்தனை பாடுபட்டு ரத்தம் சிந்த வேண்டும்? எபிரேயர் 9:22 சொல்லுகிறாரு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இன்னைக்கு மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன, மனிதனுடைய மிகப்பெரிய தேவை என்ன என்று சொன்னால், ஒவ்வொருவரும் ஒரு பிரச்சனை சொல்லுவீங்க. எனக்கு இந்த வியாதி, எனக்கு இந்த கடன் பிரச்சனை, எனக்கு இந்த பிள்ளைகள் காரியம், எனக்கு இந்த பிசினஸ் பிரச்சனை என்பதாய். ஆனால் எல்லாவற்றையும் விட மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை அவனுடைய பாவம். மனிதன் இதை வெளியே சொல்லுவதில்லை. உள்ளுக்குள்ளே அதை வைத்து தவித்துக் கொண்டிருக்கிறான். நிம்மதி இழந்து, சமாதானத்தை இழந்து, என் பாவம் மன்னிக்கப்படுமா? யார் என் பாவத்தை மன்னிப்பார்கள்? இந்த பாவத்தின் பாரம் என்னை விட்டு போகுமா? மனுஷனுடைய உள்ள பாவம் மன்னிப்புக்காக ஏங்குகிறது. மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை அவனுடைய பாவம். என்னால் இதை விட முடியவில்லை, அதிலிருந்து வெளியே வர முடியவில்லையே என்று தவிக்கிற மக்கள் தான் இன்றைக்கு ஏராளம். இன்னைக்கு உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை உங்களுடைய பாவம். இந்த பாவத்திற்கு ஒரு பரிகாரம் தேவை. அதற்கு இந்த பாவத்திற்கு ஒரு பரிகாரம் நமக்கு அவசியம். பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு பரிகாரம் அவசியம். பணம் கொடுத்து பாவ மன்னிப்பை பெற முடியாது. தான தர்மம் செய்து பாவ மன்னிப்பை பெற முடியாது. பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ரத்தம் சிந்தப்படுதல் அவசியம் என்று வேதங்கள் தெளிவாய் சொல்லுகிறது. எல்லா மத வேதங்களும் கூட ஏதோ ஒரு விதத்தில் ரத்தம் சிந்துதலை குறிப்பிட்டு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது. அது பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியம். அதுதான் மனுஷனுக்கு பாவத்தில் விடுதலை கொண்டு வர முடியும். மனிதனுடைய பெரிய பிரச்சனை பாவம். ஒரு சமயம் இந்தியா டுடே என்கிற பத்திரிகை ஆங்கிலத்தில் வெளிவந்து இந்தியாவில் பெரிய ஒரு பிரபலமான பத்திரிகை. தமிழிலும் அந்த பத்திரிகை பல வருஷங்கள் வந்தது. இப்பொழுது இதில் நிறுத்திட்டாங்க. இந்தியா டுடே என்ற ஒரு பத்திரிகை. அதில் ஒரு படம் வந்தது. ஒரு மனிதர் இப்படி கை வைத்து கொண்டே இருக்கிறான், வலது கையை. அதை படம் போட்டு ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தார்கள். என்ன, ஒரு மனிதன் வலது கையை உயர்த்தி இருக்கிறான், ஒரு செய்தி வெளியிட்டிருக்கான்னு வாசிக்க ஆரம்பித்த போது, வட இந்தியாவை சார்ந்த ஒரு பெரிய செல்வந்தன் அந்த மனிதன். அவன் வலது கை இப்படி உயர்த்தி கொண்டே இருப்பான். அப்படியே தான் நடப்பான். வலது கை உயர்த்தி கொண்டே நடப்பான். உட்காரும் போது இந்த வலது கை உயர்த்தி கொண்டே இருப்பான். படுக்கும்போது அப்படியே படுத்து அப்படியே எழுந்திருப்பான். சில இடத்துல உட்காரும் போது, நிற்கும் போது ஒரு மரத்தில் கயிறு கட்டி அந்த கயிற்றை பிடித்து கொண்டு வலது கை இப்படியே இருக்கும். அவன் 10 வருஷத்துக்கு மேலே கையை இப்படியே உயர்த்தி வைத்து இப்போ கையை மடக்க முடியாது, அப்படியே ஸ்டிஃப் ஆக்கி விட்டார். யார் அவன்? எதற்காக இந்த கையை உயர்த்தி வைத்திருக்கிறான் என்றால், ஒரு பெரிய செல்வந்தன் இந்த வலது கையினால் ஒரு பாவம் செய்துட்டானா. நான் பாவம் செய்துட்டேனே, என் கையினால் இந்த பாவத்தை செய்துட்டேனே, அதனால என் பாவம் மன்னிக்கப்படணும். எனக்கு பாவம் மன்னிக்கப்பட்டாதான் நான் பரலோகத்துக்கு சொர்க்கத்தை போக முடியும். இந்த வலது கையினால் பாவத்தை செய்துட்டேன்னு இந்த வலது கையை வருத்தி கொள்வதற்கு, தண்டித்து கொள்வதற்கு கையை வைத்து கொண்டான். அவன் பெரிய செல்வந்தனா இருந்ததுனால ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலமாய் போனான். கங்கை நதிக்கரையில தான் அவன் இப்படி கையை வைத்தினதாக படம் எடுத்து செய்தியில அது வந்திருந்தது. ஒவ்வொரு நதியாக போவான், ஒரு கடலாக போவான், எங்கே போனால் பாவம் மன்னிக்கப்பட்டு சொல்கிறாங்களோ ஒவ்வொரு இடமாய் போவான். அவனுக்கு வேலை செய்கிறதுக்கு 2-3 வேலையாட்களை வைத்தான். அவங்க தான் கூட வருவாங்க. கையை வைத்து கொண்டே நடப்பான், காரில் உட்காருவான். அவனுக்கு சாப்பாடு ஊட்டுவதற்கு ஆள், மற்ற எல்லா உதவி செய்கிறதுக்கு ஆட்கள் வைத்து கொண்டு 10 வருஷமாக பல இடங்களுக்கு போய் பாவத்திற்கான பரிகாரம் செய்கிறான். இன்னும் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் பெறவில்லை, அந்த சந்தோஷம் பெறவில்லை, இன்னும் பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்கிறான் என்று அந்த பத்திரிகை செய்தி வாசித்தேன் நான். யோசித்து பாருங்க, அவனுடைய பெரிய பிரச்சனை, பெரிய பணக்காரன், அது அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கல. ஒரு பாவம் அவனை பாதித்து விட்டது. அதை தேடி அலைகிறான், சமாதானத்தை தேடி, பாவ மன்னிப்பை தேடி, பாவத்திற்கு என்ன பரிகாரம், பணம் செலவு பண்ணி என்னென்னவோ செய்து பார்த்து விட்டான். பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உண்டாகவில்லை. மனிதனுடைய பெரிய பிரச்சனை அதுதான். நீங்களும் கூட இன்னைக்கு சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், பாவத்தினால பாதிக்கப்பட்டு, பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் அவனுடைய ஆத்மா அந்த சமாதானத்தை இழந்து விடும். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அது பாதிப்பை கொண்டு வந்து விடும். அப்ப மனிதனுடைய மிக பிரச்சனை, பெரிய பிரச்சனை அவனுடைய பாவம். அந்த பாவத்தை விட்டுவிடலாம் நினைச்ச விட முடியவில்லை. பாவம் அடிமையாக்கி விடுகிறது. பாவம் சிறைப்படுத்தி விடும். மதுபானத்தை விட முடியல, போதை வஸ்துகளை விட முடியல. இந்த பாவத்தை விட்டு வெளியே வர விரும்பினாலும் முடியவில்லை. பாவத்தை மன்னிக்க பெற்றுவதற்கும் வழி இல்லை, விடவும் முடியல. என்ன செய்வதென்று மனிதன் தவிக்கிறான். அதனாலதான் அவன் கடவுளை தேடி தேடி அலைகிறான். அதற்காக தன்னை வருத்திக் கொள்கிறான், பிரயாணப்படுகிறான், பணத்தை செலவு செய்கிறான். எல்லா மனிதனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு
தேடுதல் இருக்கிறது, கடவுளை தேடுதல். அது காரணம் சமாதானம் இல்லாம பாவ மன்னிப்பை தேடி அலைகிறான். இதான் மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு பதில் கொடுக்கத்தான் தேவனே மனிதனாக இறங்கி வந்தார். பரிசுத்தமுள்ள ரத்தம் சிந்தப்பட்டால் தான் மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட முடியும். ஆதியாகமம் 9:4 சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய ஜீவன், அதனுடைய உயிர் அவனுடைய ரத்தத்தில் இருக்கிறது. இந்த ஆத்மாவுக்காக பரிகாரம் ரத்தத்தில் தான் இருக்கிறது. ஆனால் தான் அந்த ரத்தம் சிந்தப்படுவது, அதன் மூலமாக தான் பாவ மன்னிப்பை பெற முடியும். அதனால இயேசு தன்னுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தி உலக மக்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பாகிய மீட்பை உண்டு பண்ணுவதற்கு கடவுள் மனிதனாக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். என்னால் பரிசுத்தமுள்ள ரத்தம் சிந்தப்பட வேண்டும். எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனதுனால மனிதனுடைய ரத்தம், ஒரு பரிசுத்தமுள்ள மனுஷனுடைய ரத்தத்திற்கு வழி இல்லை. அதனால கடவுளே மனிதனாய் வந்து அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து மக்களோடு மக்களாய் வாழ்ந்து தன் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை நமக்காக சிந்த சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்தார் என்பதாக தெளிவாக வேதம் சொல்லுகிறாரு. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது யோவான் 1:29 யோவான் ஸ்நானகன் என்ற தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த இயேசு தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த ஒரு தேவ ஆட்டுக்குட்டி என்பதாக சொல்லுகிறார். எபிரேயர் 9:12 வாசிக்கும் பொழுது இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார். எபிரேயர் 9:12 நீங்கள் வாசிக்கும் ஒரு வசனம் சொல்லுகிறாரு, வெள்ளாட்டுக்கடா இளம் காளை இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே இயேசு நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அந்த நாட்களில் இன்னைக்கு ஏன் பலி செலுத்தப்படுகிறாரு? ஆடு கோழி என்று சொல்லி ஏன் பலி செலுத்தப்படுகிறது? பலியினுடைய தாற்பயம் என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை அந்த மிருகத்தின் மேலே செலுத்தி எனக்காக அது ரத்தம் சிந்தட்டும் என்று பலி செலுத்துகிறான். இதான் பலியினுடைய தாற்பயம். ஆனால் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கிறான். அப்ப அந்த பலியினால அவனுக்கு முழுமையான ஒரு விடுதலை இல்லை. ஆகவே தான் கடவுள் மனிதனாய் வந்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி பலியாகி நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். மெய்யான பாவ மன்னிப்பும் பாவத்தில் இந்த விடுதலை ரெண்டையும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய இரத்தத்தின் மூலமாய் உண்டாக்கினார். அதற்குத்தான் அவர் சிலுவையில் மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, ஒரு சமயம் ஒரு சகோதரன் பலவிதமான பாவத்துக்கு தன் வாழ்க்கையில இடம் கொடுத்ததுனால நிம்மதி இழந்துட்டார். சமாதானம் இல்லை, மனசாட்சி வாதிக்கும். எந்த ஒரு மனிதன் பாவம் செய்தாலும் அவனுடைய மனசாட்சி அவனை வாதிக்க. அவனுக்குள்ளே தேவன் ஒரு மனசாட்சி என்கிற நீதிபதியை வைத்திருக்கிறார். அது அவனோடு பேசும். நிறைய பேர் இந்த மனசாட்சியை மழுக்கிக் கொள்வதற்குத்தான் அது பாவத்தை பேசுகிறதுனால நிம்மதி இருக்காது, தூங்க முடியாது. ஆனால் தான் ராத்திரி படுக்க போகும்போது மாத்திரம் மதுபானம் அருந்துகிற நிறைய பேர், வெளியில மேடைகளிலே முழங்குகிறவர்களும் பெரிய பெரிய தலைவர்களை செல்வந்தர்களை ராத்திரி போதையோட படுக்க போக காரணம் என்ன தெரியுமா? அவன் தனியாக இருக்கும் போது மனசாட்சி பேச ஆரம்பிக்கும், அவனை உணர்த்தும். நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. பகல்ல மக்களோடு இருக்க வரைக்கும் ஜெய போடுறதுக்கு அவங்க கூட துணை நிற்கிற ஆள் இருக்கிறதுனால போயிடுவான். தனிமையாய் அவன் படுக்கைக்கு போகும்போது மனசாட்சி பேச, நீ பாவம் செய்கிற, நீ லஞ்சம் வாங்குகிற, நீ ஊழல் பண்ற, நீ அநியாயம் பண்ற, உன்னை நம்புகிற, மக்களுக்கு துரோகம் பண்ற, நீ ஏமாற்றி சம்பாதிக்கிற, நீ சமுதாயத்துக்கு தீமை செய்கிற, அந்த பாவம் உணர்த்தும். நீ குடிக்கிறனாலும் குடும்பம் பாதிக்கப்படுது, நீ இந்த பாவத்தை செய்கிறனாலும் பிள்ளைகள் பாதிக்கப்படுது. மனசாட்சி உணர்த்தும். அது அந்த மனசாட்சி பேசுவதை கேட்காம இருக்கதா மனிதன் போதையோட கூட படுக்கைக்கு போகிறான். நிறைய பேருடைய நிலைமை அது. நீங்கள் வெளியில் பார்க்குறீங்களே, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் மேடையிலெல்லாம் முழங்குவாங்க. தனிமையில் ராத்திரி என்ன பண்ணான்னு கேட்டு பாருங்க, நல்ல போதையில் தான் படுக்க போவான். அதனுடைய ரகசியம், தேவன் அவனுக்குள்ள ஒரு மனசாட்சி வச்சிருக்கிறார். அவனுடைய அந்த மனசாட்சி அவனோடு பேசும், அவனை குற்றப்படுத்தும். அது கேட்காமல் இருக்கதான் போதையோடு தூங்க போறதே நிறைய பேருடைய காரியம். நிம்மதி இல்லைன்றான், சமாதானம் இல்லை, அதுக்கு தான் குடிக்கிறேன்றான், அதுக்கு தான் போதை வஸ்துக்களை பயன்படுத்துறான். எதனால நிம்மதி இல்லை? பாவம். அவளுக்கு தெரியும், அந்த பாவத்தின் நிமித்தமாக தான் நிம்மதி இல்லை. பாவம் பாதிப்பை உண்டாய். மனுஷனுடைய மிகப்பெரிய பிரச்சனையே அவனுடைய பாவம் தான். அதிலிருந்து ஒரு விடுதலை பெறணும் என்பதுதான் மனுஷனுடைய ஏக்கம். அதற்கு ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு பரிகாரம், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எபிரேயர் 9:14 வாசிக்கும் போது, இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் நம்முடைய மனசாட்சியை அவர் சுத்திகரித்து குற்ற மனசாட்சியை மாற்றி நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் ஒரு மனிதனுடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கும் போதுதான் குற்ற மனசாட்சி மாறி நான் தேவனுடைய பிள்ளை என்கிற சந்தோஷமும் என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்ட அந்த நிச்சயமும் உண்டாகும். அதுதான் பாவ மன்னிப்பின் சமாதானம், அதுதான் நிம்மதி, அதுதான் தெய்வீக நிம்மதி. அது கிடைக்காம தான் நிறைய பேர் பக்தியோட என்னென்னவோ
செய்து பார்க்குறாங்க, திருப்தி இல்லை. வெளியில பக்தியோடு அவன் சொன்னாலும் உள்ளத்துக்குள்ள அந்த சமாதானத்தை இழந்து தவிக்கிறான். இந்த சமாதானத்தை கொடுக்க, அந்த நிம்மதியை கொடுக்க, அந்த குற்ற மனசாட்சியை மாற்ற இயேசு சிலுவையிலே தன் ரத்தத்தை சிந்தி நமக்காக பலியானார் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. ஒரு சகோதரர் வந்தார் பாருங்க, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, மதுபானம், போதை வஸ்துகள் மனசாட்சி வாதிக்குது, அவரால் குடும்பம் பாதிக்கப்படுது, பெற்றோர் பாதிக்கப்படுறாங்க, உடம்பு பாதிக்கப்படுறாங்க, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இந்த பாவத்தினால தானே பாதிப்பு. இதை விட்டலாம் நினைச்சா விட முடியல. அந்த பழக்கம் அவரை அடிமைப்படுத்தி விட்டது. பாவத்துக்கு ஒரு வல்லமை உண்டு, அதை நம்ம அடிமைப்படுத்தி விடும். நீதிமொழிகள் 5:22 வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய அக்கிரமங்கள் சூழ்ந்து கொள்ளும், அவன் பாவ கயிறுகளால் கட்டப்படுகிறான், ஒரு கயிற்றை போல அதை கட்டிவிடும். விடுதலை வேண்டும், விடுவித்தரணும், அதை விட்டுறணும்னு நினைக்கும் போது விட முடியாது, அது தொடரும். விடணும்னு நினைக்கிற முடியலையே அவனுடைய உள்ளம் தவிக்கும். இதுதான் இன்றைக்கு மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. இதற்கு பதில் கொடுக்கத்தான் இயேசு சிலுவையிலே மரித்து நித்திய மீட்பை, விடுதலையை சிலுவையிலே உண்டு பண்ணினார். அந்த சகோதரர் வந்து வேதனையோடு அழுத போது சொன்னேன், நீங்க மெய்யா இதுல இருந்தெல்லாம் விட்டு நிம்மதி பெறன்னு விரும்புறீங்களா? ஆமா, நான் விரும்புறேன், நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டு என்னால விட முடியலையே. ஒரு வழி இருக்குது. என்ன வழி? உங்களுடைய பாவத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்த ஒருவர் இருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் தர முடியும், பாவத்தில் இந்த விடுதலையும் தர முடியும். இல்லை, நான் பல விதத்தில் பல இடத்துல முயற்சி பண்ணி பார்த்துட்டேனே, என்ன முயற்சி பண்ணினாலும் தற்காலிகம்தான். நிரந்தரமான விடுதலை இயேசு ஒருவரால் தான் தர முடியும். உங்களுக்கு அந்தந்த நேரம் ஒரு சந்தோஷம் கிடைச்ச மாதிரி தெரியும், அவ்வளவுதான். ஆனால் அது நீடித்திருக்காது. நிரந்தரமாய் பாவத்தில் இந்த விடுதலையும் அந்த பாவ மன்னிப்பின் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஒருவரால் தான் முடியும். என்னால் அவர் நமக்கு பரிகாரியாக சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தவர், அவரால் தான் முடியும். என்ன செய்யணும்? அவர்கிட்ட போய் முழங்கால் போட்டு உங்க பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான் என்று வேதம் சொல்லுது. நீங்க பணம் கொடுத்துலாம் பாவ மன்னிப்பு வாங்க முடியாது. கடவுள்கிட்ட போய் பணம் கொடுத்துலாம் நீங்க சமாதானத்தை வாங்க, அது இலவசம். மனிதனுக்கு தேவையான உயிர் வாழ்வதற்கு தேவையான எல்லாம் இலவசமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்க, உலகத்தை சிருஷ்டித்த தேவன் மனிதன் வாழ சுவாசிப்பதற்கு காற்று வேணும், அது இலவசம். மனிதன் உயிர் வாழ சூரிய வெளிச்சம் வேணும், அது இலவசம். மனிதன் உயிர் வாழ தண்ணீர் அவசியம், அது இலவசம். எதெல்லாம் அடிப்படை தேவை எல்லாம் இலவசமாய் தேவன் மனிதனுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார். அதே மாதிரி சமாதானம், பாவ மன்னிப்பு இலவசம். பணம் கொடுத்து வாங்க முடியாது, காசு கொடுத்து வாங்க முடியாது, அது இலவசமாய் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அதற்காகத்தான் இயேசு மெய்யான அந்த கடவுள் வந்து மனிதனுக்காக தன்னை சிலுவையிலே பலியாய் கொடுத்தார். அந்த சகோதரர்கிட்ட சொன்ன போது, எனக்கு எப்படி ஜெபிக்கன்னு தெரியாது, இப்போ ஏன்னு சொல்றீங்களே, அதே மாதிரி இயேசுகிட்ட சொல்லுங்கன்னு. சரி, நீ போன ராத்திரில முழங்கால் போட்டு, இயேசுவே, நான் இந்த மாதிரி பாவத்தில் வாழ்றேன், நிம்மதியாகவும் இருக்க முடியல, அதை விடவும் முடியல, எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, எனக்கு நீங்க ரட்சிக்கிறவர், பாவத்தை மன்னிக்கிறவர் சொன்னாங்களேன்னு ஜெபிக்க ஆரம்பித்தார். திடீரென்று பரிசுத்த ஆவியானவருடைய பாவத்தை உணர்த்தின உடனே ஒரு பாரம், அந்த பாவத்தின் விளைவை அவர் அறிந்ததனால கதறினார். நான் செய்த பாவம் ரொம்ப பெருசு, என் பாவத்துக்கு வேண்டிய தண்டனை கொடுங்க. அவர் கடவுள்கிட்ட அப்படி ஜெபித்தாராம், இயேசுவே எனக்கு தண்டனை கொடுங்க, எனக்கு புற்றுநோய் வரட்டும், குஷ்டரோக வியாதி வரட்டும், நான் அவ்வளோ பாவம் செய்திருக்கேன், பாவத்துக்குரிய தண்டனை கொடுங்க அப்படின்னு அவர் கதறினாராம். அவர் வெகு நேரம் அழுது அப்படி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து, எனக்கு தண்டனை கொடுங்க, என் பாவத்திற்கு எனக்கு தண்டனையாவது வரட்டும், எனக்கு நிம்மதி கிடைக்கணும்னு சொல்லி ஜெபித்த போது இயேசு அவருக்கு தோன்றினார். பிரகாசமான வெளிச்சத்தில் வந்து நின்று இயேசு சொன்னார், மகனே, நீ உன் பாவத்தை விட்டு உண்மையாய் மனம் திரும்பினாய், அதனால இனி நீ தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு பதிலாக நான் சிலுவையில் தண்டனை ஏற்றுக்கொண்டேன். உன் பாவத்திற்குரிய தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன். உன் கைகள் செய்த பாவத்திற்கு என் கைகளை ஆணியடிக்க ஒப்பு கொடுத்தேன். நீ ஓடி ஓடி செய்த பாவத்திற்காக என் கால்களை ஆணியடிக்க ஒப்பு கொடுத்தேன். நீ சிந்தித்து செய்த பாவத்திற்காக என் தலையிலே முள்முடியை ஏற்றுக்கொள்ள என்னை ஒப்பு கொடுத்தேன். உனக்காக உன் பாவத்திற்கான தண்டனையை நான் சிலுவையில் ஏற்றுக்கொண்டேன். எதற்கு தெரியுமா? உன்னை மன்னிப்பதற்காக. நான் உன்னை மன்னிக்கிறேன், இனி பாவம் செய்யாதே. அந்த நாளில் ஒரு பெரிய மாற்றம் வந்தார். ஒரே ராத்திரிக்குள்ள அவருடைய லைஃபை டோட்டலாக சேஞ்ச் ஆகிவிட்டார். அந்த பாவத்தின் பாரம் போய் ஒரு சமாதானம், உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, அந்த ஆத்மா அமைதி, நிம்மதின்றாங்க பாருங்க, ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளத்தில் உண்டாயிட்டான். அவர் என்னை சந்திக்கும் போது சொன்னார், அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி வந்து விட்டாரு. அது மாத்திரம் இல்லை, இப்போ அந்த குடிக்கிறவனுடைய எண்ணமே எனக்கு வரல, போதை வஸ்துகளை பயன்படுத்துகிற சிந்தையே வரல, அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு நினைச்சேன். இயேசு அதெல்லாம் எடுத்து போட்டு விட்டார். இயேசு செய்கிற அற்புதம், முதலாவது நாம் இதுவரை செய்த பாவத்தை மன்னித்து
பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர். அதுதான் இயேசு செய்கிற அற்புதம். இன்னைக்கு மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனைக்கு பதில் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை. அந்த சிலுவை அண்டை ஒருவர் வந்து நின்று, எனக்காக என் பாவத்தை சிலுவையிலே சுமந்தீரே, உம்முடைய ரத்தத்தை சிந்தினீரே, அந்த ரத்தத்தின் வல்லமையினால் என்னை கழுவும், என் இருதயத்தை கழுவும், இந்த பாவத்தின் விடுதலை தாரும் என்று ஜெபித்து விட்டால் உடனே விடுதலை. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை, இன்றைக்கு உங்களுக்கு பாவ மன்னிப்பை இயேசுதான் தர முடியும். என்றால் அவர்தான் சிலுவையில் உங்களுடைய பாவத்தை சுமந்தவர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அத்தனை பாவத்தையும், அது கண்களின் இச்சையா இருக்கலாம், மாமிச இச்சைகளாக இருக்கலாம், பெருமை, பொறாமை, கோபம், எரிச்சல், மதுபானம், எந்த விதமான பாவமாக இருந்தாலும் சகல பாவங்களை சிலுவையில் சுமந்தித்து விட்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எந்த பாவத்தை மன்னித்து எந்த பாவியான மனுஷனுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்க இயேசுவால முடியும். செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவே நான் பாவி, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கும் பொழுது இயேசு மெய்யான சமாதானத்தை நமக்கு தருகிறார். அதுக்குத்தான் அவர் சிலுவையிலே தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை சுமந்தார். இரண்டாவது, மனிதனுடைய அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா? வியாதி. மனிதனுடைய அடுத்த பிரச்சனை வியாதி, நோய். நோய் இல்லாத குடும்பத்தை இன்றைக்கு பார்ப்பது அரிதாக இருக்கிறது. ஒரு வியாதிப்பட்டு விட்டால் குடும்பமே கலங்குகிறது, பாதிப்பு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நீங்கள் நோக்கி பாருங்க, ரத்தம் சிந்தினார். அடுத்தது ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின இயேசுவின் மேல் வந்தது. இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அந்த சிலுவையில் ரத்தம் சிந்தினது மாத்திரம் அல்ல, அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு அவருடைய கையிலே ஆணி கடாவப்பட்ட அந்த தழும்புகள் உண்டு, அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்ட தழும்புகள் உண்டு, அவருடைய விழாவிலே ஈட்டியினால் குத்தப்பட்ட தழும்புகள் உண்டு, அவருடைய முதுகெல்லாம் மாறினால் அடிக்கப்பட்ட அந்த தழும்புகள் உண்டு. ஒரு காயம் ஏற்பட்ட போது காயம் மாறினால் அந்த தழும்புகள் இருக்கும். அதே மாதிரி இயேசுடைய சரீரத்திலே தழும்புகள் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த தழும்புகள் இருக்கிற 2000 வருஷமாகவும் அந்த தழும்புகள் இருக்கிறது. எதற்காக அந்த தழும்புகள்? அந்த அழகான ஆண்டவருடைய சரீரத்தில் ஏன் இந்த தழும்புகள்? அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம், நம்ம வியாதிலிருந்து சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். அதற்குத்தான் அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற பாவ கரைகளை நீக்க ரத்தத்தை சிந்தினவர். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற நோயின் வேதனைகளை மாற்ற அவருடைய சரீரத்தை அடித்து நொறுக்குவதற்கு ஒப்பு கொடுத்து அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். யோவான் 20:27 வாசித்து பாருங்க. இந்தியாவிற்கு இயேசுவை அறிவிக்க வந்த தோமாவிற்கு அவர் சொன்னார், இயேசு முதல் முறை உயிர்த்தெழுந்து தன் சீஷர்களுக்கு வெளிப்பட்ட போது தோமா அங்க இல்லை, வெளியில போயிருந்தார். அவங்களாம் சொன்னாங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார், உயிர் தெழுந்துட்டார், நாங்க பார்த்தோம்னு சொன்னப்ப நான் நம்ப முடியாது, அவரை தான் சிலுவையில் இருந்து கல்லறையில் அடக்கம் பண்ணியாச்சே, நம்ம பார்த்தோமே, இல்லை இப்போ உயிரோடு இருக்கிறார், நீங்க ஏதாவது ஆவியை பார்த்துருப்பீங்கன்னு சொன்னார். இயேசு அவருக்காக தரிசனமாகி, தோமா ஆவி கிடையாது, நான் மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருக்கிறேன், கையில தழும்பு பாரு, ஆவிக்கு தழும்பு இருக்குமா, தொட்டு பாரு. இயேசு காண்பித்தாரு, கையை தொட்டு பாரு, விழாவை பாரு, ஈட்டினால் குத்தப்பட்டார், என்ன வந்து தொட்டு பாருன்னு உடனே தோமா அதெல்லாம் தொட்டு பார்த்திருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார், இது ஆவி கிடையாது. இயேசுவை மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருந்திருக்கார், என் ஆண்டவரே என் தேவனை என்று சொன்னார். இந்த தோமா தான் இயேசுவை அறிவிக்க இந்தியாவுக்கு வந்தவர். 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே இயேசுவை இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர் தோமா. அவர் மூலமாய் பல ஆயிரம் பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சமாதானம் பெற்றதாக சரித்திரம் இருக்கிறது. அப்போ இயேசுடைய தழும்புகள் அதை பார்த்தவர், தொட்டு பார்த்தவர் தோமா. எதற்கு இந்த தழும்புகள்? 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகள் குணமானீர்கள். நான் வியாதி படுக்கையில் சாக கடந்தப்போ நான் கிறிஸ்தவ கிடையாது, எந்த சர்ச்சுக்கும் போனது கிடையாது, கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போனதில்லை. ஆனால் ஒரு சகோதரர் ஜெபிக்கும் போது, இயேசுவே நீ தொட்டு குணமாக்குன்னு சொல்லும் போது அவருடைய தொடுதலை உணர்ந்தேன். ஒரு கரம் என்னை தொட்டதை நான் தெளிவாக, ஒரு ஆள் தொடுற மாதிரி ஒரு கரம் என்னை தொட்டதை தொட்ட உடன் ஒரு வல்லமையர் சரீரத்தில் இறங்கி என் நோய்களை அப்புறப்படுத்தி சுகமாகி நொடியாக கிடந்த நான் எளிமையை நடக்க ஆரம்பித்தேன். அவருடைய தழும்புள்ள கரம் தொட்ட உடனே எனக்கு சுகம் கிடைத்தது. அதுக்கு தான் அவர் சிலுவையில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். எனக்கு அன்பானவளே, உங்களுடைய நோய்களை சிலுவையில் சுமந்து விட்டார். மத்தேயு 8:17 சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார். நம்முடைய வலிகள், வேதனைகள், கேன்சர், ஆஸ்துமா, என்ன வியாதி, ஆர்த்ரைட்டிஸ், எனி டைப் ஆஃப் சிக்னஸ், அதை சிலுவையில் அவர் சுமந்து விட்டார் உங்களுக்காக. எப்படி எல்லா பாவத்தை சுமந்தாரோ அதே மாதிரி எல்லா நோய்களை சுமந்து விட்டார். அதை விசுவாசித்தால் அவருடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு குணமாக்கி விடுவார். அந்த அற்புதத்தை காண்பீர்கள். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் சேலம் பட்டணத்தில்
ஒரு பொதுவான மைதானத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்று, இதே மாதிரி விடுதலை பெருவிழா கூட்டம். அதில் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருந்தேன். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க. கடைசி நாள் 4வது நாள் கூட்டத்தில் ஒரு சகோதரர் வந்து சாட்சி கொடுக்க வந்தார். எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லி மேடையில் வந்து அவர் சாட்சி சொன்னார். இன்றைக்கு அது எனக்கு மறக்கவில்லை. காரணம், அது ஒரு விசேஷமான ஒரு அனுபவமாக இருந்தது. அவர் சொன்னார், 18 வருஷம் என்னுடைய ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்பட்டிருந்தது. ஸ்பைனல் கார்டு முதுகு எலும்பில், முதுகு தண்டில் பாதிப்பு. அதனால் குனிய முடியாது, படுக்கும்போது ஒரு பக்கமாக தான் படுக்கணும், அப்படியே புரண்டெல்லாம் படுக்க முடியாது, பைக் ஓட்ட முடியாது, இது பொருளையும் தூக்க முடியாது. 18 இயர்ஸ், 18 நீண்ட வருஷம். எவ்வளோ வேதனை பாருங்கள். 18 வருஷமாக இந்த பிரச்சனை, அந்த வலியினால், அதனால் ரொம்ப துக்கப்பட்டார். ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன்னா ரொம்ப பாதிப்பை உண்டாக்கிறோம், அதனால் பயந்து ஆப்ரேஷனை செய்து கொள்ளவில்லை. கூட்டத்தின் பின்னால் நின்று கொண்டு வேதனையோடு நின்று ஜெப நேரத்தில் ஜெபித்தாராம். இயேசுவே, உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் என்னையும் தொட்டு சுகமாக்கும் என்று அவர் ஜெபித்தாராம். ஜெபிக்கும் போது அவருடைய முதுகு தண்டை யாரோ ஒரு கரம் தொட்டு அந்த கழுத்திலிருந்து கீழே வரைக்கும் அந்த கரம் தடவி விட்டதை உணர்ந்தாராம். யாரோ என்னை தொடுறாங்களே, என் மேலே யாரோ கை வைக்கிறாங்களேன்னு திரும்பி பார்த்தார். அவருக்கு பின்னால் யாருமே இல்லை, ஆட்களே இல்லை. முன்னால் அவர் பின்னால் நின்று கொண்டிருக்கிறார், யாருமே பின்னால் இல்லை. அப்போ ஒரு கரம் என்னை தொட்டதை, யார் என்னை தொட்டதை நினைக்கிறார். வலி மறைந்து விட்டது. குனிஞ்சு பார்க்கிறார், நிமிர்ந்து பார்க்கிறார், எல்லாம் செய்து பார்க்கிறார், வலி இல்லை. 18 வருஷமாக இருந்த ஒரு வாதை போன்ற அந்த வலி மறைந்து விட்டது. வீட்டுக்கு போனார், படுக்கையில் சோதித்து பார்த்தார். இப்போ இந்த பக்கம் புரண்டு படுக்க முடிகிறது, வெயிட்டான தூக்க முடியுது, பைக் ஓட்ட முடியுது, பெயினே இல்லை. 18 வருஷம் ஸ்பைனல் கார்டு பிரச்சனை சுகமாக்கிட்டார். அவர் சொன்னபோது நான் கேட்ட அவரிடத்துல, யாரோ தொட்ட மாதிரி இருந்தாங்களே, யார் தொட்டிருப்பான்னு நினைக்கிறேங்க. இயேசு அவருடைய கையினால் என்னை தொட்டு குணமாக்கினார். அதுக்கு தான் அவருடைய கரத்தில் தழும்புகள். அவருடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு குணமாக்குகிறார். நீங்கள் அதை விசுவாசித்து, இயேசுவே எனக்காக சிலுவையில் நீங்கள் ரத்தம் சிந்தி மறித்து தழும்புகளை ஏற்றுக்கொண்டீங்க, உங்கள் கரத்தினால் என்னை தொடுங்க, நான் சுகமாயிருவேன் விசுவாசித்தீங்கன்னா இன்றைக்கு அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும். அவர் உங்களை தொட ஆயத்தமாக இருக்கிறார். அநேகர் வந்து சாட்சி சொல்லும், யாரும் என்னை தொட்ட மாதிரி இருந்துச்சு, நான் சுகமாயிட்டேன், ஒரு கரம் என்னை தொட்டது, நான் சுகமாயிட்டேன். இன்றைக்கும் இயேசு ஜனங்களை தொட்டு குணமாக்குகிறார். அதற்குத்தான் அவருடைய கரத்தில் தழும்புகள். இன்றைக்கு உங்களை தொடுவார், உங்களுடைய குழந்தைகளை தொடுவார், வியாதி படுக்கையில் இருக்கிற உங்களை தொடுவார், உங்களை குணமாக்குவார். அதற்கு தான் சிலுவையிலே தன் கைகளை ஆணிடிக்க ஒப்பு கொடுத்தார். ஒரு சமயம் ஒரு தாயார் வந்தாங்க, வயசான தாயார், ரொம்ப படிப்பறிவெல்லாம் இல்லை, பேசும்போதே தெரிந்தது. மேடையில் வந்து தனக்கு நடந்த ஒரு அற்புதத்தை சொன்னாங்க. என்ன நடந்ததம்மான்னு கேட்டவங்க சொன்னாங்க, என் காலில் வந்து சரும நோய், கருப்பாக அந்த சரும நோய் அது இருந்துச்சு, ஊரல் எடுக்கும், அப்படியே ரத்தம் கசியும், புண்ணாக இருக்கும். ஏதோ டாக்டர்ல காமிச்சு மருந்து போட்டால் கொஞ்சம் காயும், ஆனால் அந்த கருப்பு போகாது, கருப்பாகவே இருக்கும். அப்பப்போ அந்த நமைச்சல் வரும், அது இச்சிங் வரும், அது உயிர் போகிற மாதிரி இருக்கும். அதனால அந்த வந்து சொரிஞ்சா அவ்வளோ ரத்தமாக சலமாக வரும். அந்த புண் என்னுடைய பாதத்துக்கு மேல் பகுதியில், முழங்காலுக்கு கீழே அந்த பகுதியில் இருந்தது. பல வருஷமாக வேதனை, நரக வேதனை தான். அது வந்துட்டா ராத்திரி பகலாக ஊரல் எடுத்துக்கொண்டே இருக்கும். ரொம்ப கஷ்டம், புண்ணா வேற வந்துடும் ஊரல் பண்ணால். ரொம்ப கஷ்டப்பட்டேன் பல வருஷமாக. மருந்துகள் மாத்திரைகள் எடுத்து சுகம் உண்டாகலை. அந்த வேதனையோடு வந்த புண்ணோடு நான் வந்தேன். அந்த புண் அப்படியே அழுகி ஊரல் எடுத்துக்கொண்டே இருந்தது. அதோடு தான் நான் வந்தேன். வந்து நிற்கும்போது ஆண்டவர்கிட்ட அழுதேன், இயேசுவே எல்லாரையும் சுகமாக்குறீங்க, நீங்கள் தொட்டு நிறைய பேர் குணமாக்கியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, என் காலப்படி கஷ்டப்படுறேனே, என்னால் நடக்கிறதுக்கும் கஷ்டம், ஊரல் தாங்க முடியல. அது இந்த புண்ணு அழுகி ஒரு பக்கம் நாட்டம் எடுக்கிறது, ஒரு பக்கம் சலமாய் வருது, என்ன அப்படி நரக வேதனைப்படுறேனே, என்னை தொட்டு குணமாக்குங்கன்னு சொல்லி சிலுவையில் எனக்காக மறிச்சிங்களே, என் நோயை சுமந்தீங்களே, என்னை குணமாக்குங்கன்னு ஜெபிச்சேன். அப்போ வந்து என் காலை யாரும் தொட்டாங்க. நான் தொடுற மாதிரி உணர்ந்தேன். நான் கண்ணை திறந்து பார்த்தேன், யாரும் தெரியல, ஆனால் என் காலை ஒரு கை தொடுவதை நான் உணர்ந்தேன். அப்போ நான் உடனே பார்க்குறேன், அந்த புண்ணு மறைஞ்சிட்டு, அந்த கருப்பு மறைஞ்சிட்டு, நார்மல் ஆகிட்டு. எனக்கு ஆச்சரியம். அவங்க வந்து மேடையில் சொல்கிறாங்க சந்தோஷமா, இப்போ பாருங்கள் காலில் அந்த அடையாளமே இல்லை. அப்போ நான் கேட்டேன், ஆண்டவர் சுகம் கொடுத்தார், உண்மைதான். இந்த அற்புதங்களை நான் நிறைய பார்த்துருக்கிறேன். இயேசு தொட்டோன்னு அற்புதம் நடக்கிறது. புண்ணு மறைஞ்சிட்டு, அந்த தோல் இருக்கிற கருப்பு மறைஞ்சிட்டு, பல வருஷமாக அந்த அரிப்பெல்லாம் மறைஞ்சிட்டு. அப்போ நான் அவங்க சொன்னது ஒரு காரியம் ஆச்சரியம், யாரோ என் காலை தொட்டாங்கன்னு. நான் திருப்பி கேட்டேன், உங்கள் தலையில் யாரோ தொடுற மாதிரி இருந்துச்சா, காலை தொடுற மாதிரி இருந்துச்சா? இயேசு தலையில் கை வச்சா கூட என்ன டிசீஸ் மறைஞ்சிரும். அவங்க சொன்னாங்க, இல்லை, என் காலில் வேதனையோடு நான் அழுது, புண்ணா அப்படி இருக்குதேன்னு அழுது ஜெபிக்கும் போது என் காலை ஒரு கரம் தொட்டது. அந்த இடத்துல, அந்த புண்ணு இருக்கிற இடத்துல ஒரு கரம் தொட்டது.
நான் திரும்ப சொல்லுவாங்க, நான் உணர்ந்தேன். ஒரு ஒரு ஆள் தொட்டா எப்படி இருக்குமா, தொட்ட போது அது மறைந்தது. அப்போதான் நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம். நான் கூட யாராவது அப்படி ஒரு வியாதி வந்த தலையில தான் கை வைத்து ஜெபம் பண்ணுவேன், தலையில தான் கை வைத்து இயேசுவை சுகமாக்குன்னு சொல்லுவேன். இதுதான் இயல்பு, அப்படித்தானே செய்யக்கூடியது. இயேசு தலையில கை வச்சால போது சுகமாயிரும். ஆனால் ஒரு ஏழை தாய் கண்ணீரோடு ஜெபித்த போது இயேசு அப்படின்னா என்ன நடந்திருக்கு யோசித்து பாருங்க. அவர் உட்கார்ந்து, அவங்க நின்றுட்டு இருக்காங்க, உட்கார்ந்து அந்த காலை தன் தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு அந்த நோய் மறைந்தது. எவ்வளவு ஒரு அன்பான ஒரு கடவுள், எவ்வளவு ஒரு அன்பான கடவுள். வாட் எ லவ்விங் காட் இஸ். ஒரு ஏழை தாயினுடைய கண்ணீரை கேட்டு அவங்க காலை தொட்டு குணமாக்கினார். அவங்க காலை தொட்டார். மனிதனுக்கு கூட அது அருவருப்பா தெரியும், தொட பயப்படுவான். இயேசு தலையில கை வச்ச தூரத்தில் ஒரு வார்த்தை சொன்னா சுகம் உண்டாயிர முடியும். ஆனா இயேசு காலை தொட்டு குணமாக்கினார். அதுதான் இயேசு. தட் இஸ் ஜீசஸ். அதான் இயேசு. மார்க் 1:40-41 பார்த்தீங்கன்னா ஒரு குஷ்டரோகி வியாதி, சரீரம் அழுகி நாற்றம் எடுக்குது. அந்த நாட்கள் அது தீட்டான வியாதி. யாரு குஷ்டரோகி வீட்ட பக்கத்துல போக மாட்டாங்க. அவன் இயேசுவேன்னு கூப்பிடுகிறான். இயேசு தூரத்திலேருந்து அவனை குணமாக்கி இருக்கலாம். இயேசு கிட்ட மனது உருகி அவன் கிட்ட போய் அவனை தொட்டு குணமாக்கினார். அவங்க கூட தூரத்துல நின்று நான் கூப்பிடுகிறான். இயேசு பக்கத்துல போய் தன் கரத்தினால் தொட்டார். அதான் இயேசுடைய அன்பு. அவர் யாரையும் அருவருப்பாய் பார்ப்பதில்லை. அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர். உங்களை அவர் நேசிக்கிறார். உங்களை தொட்டு குணமாக்க விரும்புகிறார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீங்க. இன்றைக்கு இயேசுவை என்னை தொடும். நான் இந்த நோயில கஷ்டப்படுறேன், என்னை தொடும். இந்த வியாதி தாங்க முடியல, என்னை தொடும். என் குழந்தை கஷ்டப்படுறதை தொடும். நீங்க கேளுங்க, அவருடைய தழும்புள்ள கரத்தை நான் தொடுவார். உடனே வியாதி மறையும். எந்த நோயா இருந்தாலும், நம்ம கேன்சரா இருந்தாலும் மறைஞ்சிரும், பிளட் கேன்சரா இருந்தாலும் மறைஞ்சிரும். உங்களுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு அது செயலற்று போனாலும் செயல்பட ஆரம்பிச்சிடும் அவருடைய தொடுதல். அவள் அன்பான ஒரு ஆண்டவர் அவர். எனக்கு அன்பானவர்களே, மூன்றாவது கடைசியாக அந்த சிலுவையில் தொங்குகிற இயேசுவை பாருங்க. முதலாவது ஒரு சிந்தின ரத்தம் மனுக்குலத்தின் பாவத்திற்காக. இரண்டாவது ஒரு ஏற்றுக்கொண்ட காயங்கள், தழும்புகள் நம்மை தொட்டு நோயிலிருந்து விடுதலை கொடுக்க. மூன்றாவது யோவான் 19:2-5 நீங்கள் வாசிக்கும் போது, போர் சேவகர் முள்களினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிகப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தினார்கள். முற்களினால் ஒரு முடியை பின்னி, அவர் யூதருடைய ராஜா என்று அவங்க எல்லாம் கேலி பண்ணுவதற்கு, ராஜான்னா ஒரு முடி இருக்கணும், கிரீடம் இருக்கணும்ல, அதனால அவருக்கு முள்னால ஒரு கிரீட வைக்கலாம் பரிகாசம் பண்ணுவதற்கு அந்த போர் சேவகர்கள் ஒரு முள்களினால ஒரு முடியை பின்னி, அது கொடூரமான முள், அது விஷத்தன்மையுள்ள ஒரு முள் என்று சொல்லப்படுகிறது. சில தேசத்தில் நிறைய முற்கள் இருக்கிறது. இந்த முள் ஆணி மாதிரி இருக்கும். நாங்கள் போயிருக்கும் போது பார்த்துருக்கிறேன். ஆணி மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த முள். அப்ப அந்த முள்ளினால் ஒரு முடியை பின்னி தலையில வைத்து கோலினால் அடித்தார்கள். அந்த முற்கள் தலையில் பதியும் போது அந்த முற்களில் இருக்கிற விஷத்தன்மை ரத்தத்துல கலக்கும் போது ஒரு கொடிய வேதனையை சரீரத்தில் உண்டாக்குமா. அந்த மாதிரி விஷத்தன்மை உள்ள ஒரு முள் அவருடைய தலையில சூட்டப்பட்டு அது அடிக்கப்பட்ட போது, அந்த தலையிலே பதிந்த போது ரத்தம் வருகிறது. அந்த ரத்தத்தில் விஷம் கலக்கும் பொழுது சரீரமெல்லாம் ஒரு வேதனையை உண்டாக்கும். அது என்ன விஷம்? எதற்காக இந்த முள்முடி? எனக்கு அன்பானவர்களே, எல்லாம் கவனிங்க. இயேசுவுக்கு முன்பும் இயேசுவுக்கு பின்பும் அநேகர் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டதாய் சரித்திரம் சொல்லுகிறது. ரோமருடைய காலத்தில் நடந்தது. ஆனால் யார் தலையிலே அவங்க முள்முடி வைப்பது கிடையாது. வாடினால் அடிப்பாங்க, ஆணியினால் கடாவி தொங்க விடுவாங்க. அதுதான் முள்முடி வைத்ததாக சரித்திரம் கிடையாது. ஒரே ஒருவருடைய தலையில் தான் முள்முடி. இயேசுவின் தலையில் அது வைக்கப்பட்டு அடிக்கப்பட்டு முகமெல்லாம் ரத்தம் அடிந்தது. ஏன் அது தற்செயலாய் நடந்தது அல்ல. அந்த முற்கள் எதை குறிக்கிறது தெரியுமா? சாபத்தை குறிக்கும். சாபத்தை குறிக்கும். வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 3:17-18 பாருங்க. ஆண்டவர் இந்த உலகத்தை முதலாவது சிருஷ்டித்த போது முற்கள் உண்டாக்கப்படவே இல்லை. கனி விருட்சங்கள், மூலிகைகள், மலர்கள், மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பயனளிக்கிற எல்லா மரங்கள், செடிகள் தான் ஆண்டவர் உண்டாக்கினார். மூலிகைகளை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் முற்கள் உண்டாக்கப்படவில்லை. அது பாதிப்பை உண்டாக்குகிற காரியம் என்று தேவன் உண்டாக்கவில்லை. 3ஆம் அதிகாரத்தில் வரும்போது மனிதன் பாவம் செய்கிறான், தேவனை துக்கப்படுத்துகிறான், கீழ்ப்படியாமல் போய் ஆண்டவருக்கு ஒரு பெரிய வேதனையை கொடுத்து விட்டான். அதனால பூமி சபிக்கப்பட்டது. அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமேல் இந்த பூமி உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும்.
ஆதியாகமம் 3:17-18 வாசிக்கிறோம். சாபத்தினால் வந்ததுதான் இந்த முற்கள். சாபத்தினால் வந்ததுதான் இந்த முற்கள். முற்கள் எங்கெல்லாம் பெருகி இருக்கிறதோ அங்கே சாபம் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. முற்கள் சாபத்தை குறிக்கும். அப்போ இந்த சாபம் மனிதனை பாதிக்கிறது. உபாகமம் 28:15 முதல் 68 வரை நீங்கள் வாசிக்கும் போது இந்த சாபத்தினுடைய விளைவுகள் வேதத்தில் எழுதப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். முதல் 14 வசனங்கள்ல மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கிறது. 15ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரை வாசித்தீங்கன்னா சாபத்தினால் வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். சாபம் என்று ஒன்று இருக்கிறது. நிறைய பேர் அதை நம்புறதே இல்லை. நீங்க நம்பினாலும் நம்பாட்டில் சாபம்னு ஒன்று இருக்குது. அதனால பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் ஏராளம். கிறிஸ்தவர்கள் கூட இந்த சாபத்தினால பாதிக்கப்பட்டு கலங்குறாங்க. ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல, ஏன் நான் ஜெபிச்ச நடக்க மாட்டேங்குது, ஏன் எங்க குடும்பத்தில் தொடர்ந்து இருக்கிறது. சில சாபங்கள் தொடர்ந்து வருகிறதை குறித்த உணர்வு இல்லாமல் தெரிந்து கொள்ளாதனால தான் அந்த பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற மக்கள் ஏராளம். ஆனால் இந்த மக்கள் இந்த சாபத்தை நம்புறாங்க. பரம்பரையாய் வரக்கூடிய சாபம், சந்ததியாய் வரக்கூடிய சாபம். எங்க தாத்தா பாட்டன் என்ன பாவம் செய்தானோ அந்த சாபத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம்னு சொல்லுவாங்க பாருங்க. அது உண்மை. அது வேத புஸ்தகம் தெளிவாய் சொல்லுகிறாரு. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அந்த சாபம் தொடரும் என்று யாத்திராகமம் 34:7 வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த முன்னோருடைய பாவம் 3-4 தலைமுறை வரைக்கும் தொடரும். அது பைபிள் தெளிவாய் சொல்லுகிறாரு. இந்த சாபத்தினுடைய விளைவு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு வியாதி வர்றதெல்லாம் சாபம்னு சொல்லிடக்கூடாது. தொடர்ச்சியான வியாதிகள், வினோதமான வியாதிகள், தொடர்ச்சியான மரணங்கள், தொடர்ச்சியான விபத்துகள், தொடர்ச்சியான தோல்விகள், தொடர்ச்சியான நஷ்டங்கள், இழப்புகள், இப்படி தொடர்ச்சியா இயற்கைக்கு மேற்பட்ட விதமா பாதிப்பு வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்க யோசிக்கணும், அதுக்கு பின்னாலே சாபம் என்கிற ஒரு காரியம் இருக்கலாம். அது உபாகமம் 28ஆம் வசனத்தின் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இந்த சாபத்தினால் உண்டாகிற வியாதிகள், வேதனைகள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட இருக்கிறது. சில வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு விளங்கும். உபாகம் 28:20-22 வசனம் பாருங்கள். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழிய மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். சஞ்சலம், கேடு இதெல்லாம் வந்துன்னா சாபம், அதில் கிரியை செய்துன்னு அர்த்தம். நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கப்பட்டும் கொள்ள நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். கொள்ள நோய் அது ஒரு சாபம் என்று பைபிள் தெளிவாய் சொல்லுகிறாரு. கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷ பணியினாலும் பாதிப்பார். நீ அழிய மட்டும் அவைகள் உன்னை தொடர்ந்து வரும். பார்த்தீங்களா, தொடர்ச்சியா நோய், தொடர்ச்சியா இந்த மாதிரி இழப்பு, தொடர்ச்சியா பாதிப்பு, இதெல்லாம் வந்து சாபத்தை குறிக்கிற காரியம். இன்னைக்கு உங்க வாழ்க்கை, உங்க குடும்பத்தை நீங்க சிந்திச்சு பாருங்க. 27-29 வசனம் பாருங்க. நீ குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் பாதிப்பார். இந்த சொறி, சிறங்கு அதெல்லாம் வந்து ஒரு சாபத்தினுடைய விளைவு என்று வேதம் சொல்லுகிறாரு. எவ்வளவு பெரிய பாதிப்பு தெரியுமா? அந்த தாயார் சொன்னது வந்து ஒரு சாபத்தினுடைய வியாதி சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அது சிறங்கு, அது வந்து அப்படியே மரண வேதனை கொடுக்கும். அவனுடைய வாழ்க்கையில வெறுப்பை கொண்டு வரும். முற்களை போல் அதை நம்ம நெருக்கி கொண்டிருக்கிறது. சாபத்தினால் உண்டாகிறது என்பது வேதம் சொல்லுகிறாரு. கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் பாதிப்பார். டிப்ரெஷன், மன அழுத்தம், திகைப்பு, கலக்கம் இதெல்லாம் சாபத்தில் உண்டாகிறது. சாபத்தினுடைய அடையாளங்கள் என்பதாக வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். குருடன் அந்தகாரத்தில் தடவி திரிகிறதை போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போகும். ஒன்று வாய்க்க மாட்டேங்குது, திருமணம் வாய்க்க மாட்டேங்குது, பிஸ்னஸ் வாய்க்க மாட்டேங்குது, வேலை வாய்க்க மாட்டேங்குது, செய்வதெல்லாம் தடை தடை தடை, ஒன்று வாய்க்க மாட்டேங்குது. எல்லா வாசல் அடைக்கப்பட்டு போனது. அல்ல, உதவி செய்வார் இல்லாமல் என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறி கொடுக்கிறவனுமாய் இருப்பாய் என்பதாய். உதவி செய்யறதுக்கு ஆள் இருக்க மாட்டேன், எங்க உதவிக்கு போனாலும் வாசல் அடைக்கப்பட்டு விடும். இதெல்லாம் சாபத்தினுடைய விளைவுகளின் சில காரியங்கள் என்று வேதம் தெளிவுபடுத்தி சொல்லுகிறதை நீங்க பாருங்க. பைபிள் இருக்கு தெளிவா. நீங்க கிறிஸ்தவம் கூட நீங்க பைபிளை சரியா வாசித்த காரியங்களை அறிவது இல்லை. இதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். அதே மாதிரி 65-66 வசனம் பாருங்க. உபாகம் 28-65-66. அந்த ஜாதிகளுக்குள்ள, அதாவது பாதியிலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தை சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். தத்தளிப்பு, மன சஞ்சலம். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய்.
ராத்திரியும் பகலும் திகில், பயம், கலக்கம், நிம்மதியில் ஏன் வாழுன்ற நிலைமை சொல்லப்படும். இதெல்லாம் சாபத்தினால் உண்டாகிற காரியங்கள், விளைவுகள் என்பதை வேதம் தெளிவாய் பேசுகிறதை பார்க்கிறோம். ஏன் இந்த சாபம் வருது? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசித்தால், துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் தங்கும். ஒரு மனிதன் துன்மார்க்கமாய் நடக்கும்போது, அநீதியாய் செயல்படும் போது சாபம் அதிலே வெளிப்படும் என்பதாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறாரு. அதனால தான் நீங்க அறிந்து கொள்ளணும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும் போது, அதாவது தேவன் நம்மளை சிருஷ்டித்த தேவனை தொழுது கொள்ளாமல் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனையோ பொருளையோ நாம தெய்வமாய் வணங்கும் போது அது தேவனை இழிவுபடுத்துவதற்கு சமம். அது சாபத்தை கொண்டு வரும் என்று பைபிள்ல ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் வாசித்து பாருங்க. அதனால தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை தொழுது கொள்ளாதபடி நம்மை சிருஷ்டித்த தேவனை, கடவுளை தொழுது கொள்ள வேண்டும், அல்லது அது சாபமாய் நம்முடைய வாழ்க்கையை மாறிவிடும் என்பதாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மனுஷ வணக்கம் அது சாபத்தை கொண்டு வரும். பில்லி சூனியம், மந்திரவாதம், பேய் வணக்கம் இதெல்லாம் சாபத்தை கொண்டு வரும். அதனால வானத்தை பூமி உண்டாக்கின கடவுளை வணங்கணும். கடவுள் மேல பயபக்தியும் நடுக்கமும் இருக்கணும். அதனால இதெல்லாம் தான் சாபத்தினுடைய காரியங்கள் என்று வேத புஸ்தகம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறாரு. சில பாவங்கள், துன்மார்க்கங்கள், ரத்தம் சிந்துவது, பணத்துக்காக ரத்தம் சிந்துவது, குற்றமில்லாதோட ரத்தத்தை சிந்த பண்ணுவது, தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்ள மற்றவருடைய ரத்தம் சிந்துவதற்கு இடம் கொடுப்பது சாபத்தை கொண்டு வரும். அநியாயமாய் ஒருத்தருடைய ரத்தம் சிந்துவதற்கு நீங்க காரணமாகிவிட்டால் உங்களுடைய குடும்பத்தில் அது சாபமாய் 4 தலைமுறைக்கு பாதிப்பை கொண்டு வரும். அதை அறிந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கருக்குரிய தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் அவனுடைய இருதயம் பாவம் செய்ய துணிகரம் கொள்ளுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாதிரி அநியாயம் செய்யும் போது உடனே தண்டனை வருவது இல்லை. அதனால மனுஷன் நினைக்கிறார், நல்லனா இருக்கிறான், பாவம் செய்யறான், அநியாயம் பண்றான் அப்படி நினைக்கிறோம். இல்லை, கட்டாயம் தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும். அந்த சாபத்தினுடைய விளைவு பாதிப்பை கொண்டு வரும். இன்னைக்கு அப்படிப்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பத நீங்க சிந்தித்து பாருங்க. அவங்க வெளியில நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், வீட்டுக்குள்ள போன முற்களுக்கு நடுவில் இருப்பதை போல நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம கலங்கி கொண்டிருப்பார்கள். அதுதான் சாபத்தினுடைய காரியம். அதனால இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதை எடுத்தாலும் தடை, எப்பொழுதும் வியாதி, ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி, சம்பாதிக்கிற பணமெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகிறது, வீணாய் போகிறது, காரியம் வாய்க்கவே இல்லை, கலங்குறீங்களா? ஒரு சாபத்தினுடைய விளைவாக இருக்கலாம். தொடர்ச்சியான மரணங்கள், தொடர்ச்சியான நஷ்டங்கள், இழப்புகள், இந்த மாதிரி சாபத்தினால நீங்க பாதிக்கப்பட்டு கலங்கி இருக்கலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன்னுடைய சாபத்தை நான் சிலுவையிலே சுமந்து கொண்டேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொள்ள இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். He became curse upon the cross because of us. நமக்காக, நமது நிமித்தம், நம்முடைய சாபத்தை மாற்ற சிலுவையில் அவர் சாபமானார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதுக்கு தான் முள்முடியை ஏற்றுக்கொண்டார். ஐயோ, இந்த ஜனங்க சாபத்தில் கஷ்டப்படுகிறாங்க, சாபத்தில் வாதிக்கப்படுறாங்க, இந்த சாபெல்லாம் என் மேல வரட்டும், என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படட்டும், என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த சாபத்தை தன் தலையில ஏற்றுக்கொண்டார். என் மீது வரட்டும் இந்த சாபம் எல்லாம், என் ஜனங்க இந்த சாபத்தினாலே வாதிக்கப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க, இந்த சாபத்தெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என் தலையிலே இந்த சாபங்கள் வரட்டும், நானே சிலுவையிலே சாபத்தை சுமந்து முடிக்கட்டும் என்றுதான் இயேசு சிலுவையிலே இந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காக சாபம் ஆனார். அவர்தான் உங்களுடைய குடும்ப சாபத்தை மாற்ற முடியும், உங்களுடைய பரம்பரை சாபத்தை மாற்ற முடியும், ரத்தம் சிந்துதலினால் உண்டான சாபத்தை மாற்ற முடியும். எந்த சாபத்தை மாற்றக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் உண்டு. பணத்தினாலே சாபத்தை மாற்ற முடியாது, தான தர்மம் செய்வதனாலே சாபத்தை மாற்ற முடியாது. நீங்கள் உங்களுடைய பாவத்தை உணர்ந்து, அந்த சாபத்தை உணர்ந்து, சாபத்திற்கு பரிகாரியாயிருக்கிற இயேசுவண்டை வரும் பொழுது அவர் தன்னுடைய ரத்தத்தின் வல்லமையினால் சாப கட்டுகளை அறுத்து போடுவார். அதற்குத்தான் அவர் சிலுவையில் ரத்தம் தந்த தன்னை சாபமாக்கிக் கொள்ள தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, குடும்ப சாபத்தினால பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒரு முறை குடும்பத்தார் என்னை பார்க்க வந்தார்கள். அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, வர ஒரு வாலிப மகள், காலேஜில் படிக்கிற மகள் என் அறைக்குள்ளே வந்து என்ன காரியம்னு கேட்டோம். அழ ஆரம்பித்தாள். அழுது கொண்டே சொன்னால், அங்கிள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் வீட்டில் எனக்கு அண்ணன், என்னுடைய அக்கா, எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா, அவங்கள அந்த குறிப்பிட்ட வயசு வந்தவுடனே ஒரு வியாதி வருகிறாரு. வாலிப வயசு, அந்த 24, 25 வயசு வரும் பொழுது ஒரு நோய் தாக்குகிறது. பரம்பரையா 3 தலைமுறையா இருக்குது. எங்கள் அண்ணன், அக்கா எல்லாரும் அந்த நோயில் பாதிக்கப்பட்டு மருந்தே கிடையாது. எவ்வளவு மருந்துகள், எவ்வளவு மாத்திரைகள், எத்தனை லட்சம் செலவு பண்ணிட்டோம், ஒன்று செய்ய முடியல, இது வினோதமா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. இப்ப எங்களுக்காக ஜெபிப்பீங்களா, எனக்காக ஜெபிப்பீங்களா? அதுக்கு ஏன் அழுகிற, ஏன் நீ கஷ்டப்படுகிற? எனக்கு அந்த வயது வருகிறது, எனக்கு அந்த
நோய் தாக்கிறோமோ, எங்க குடும்பமே இந்த நோயினால் கஷ்டப்படுகிறது, பரம்பரையாக இந்த வியாதி தாக்குகிறது, எனக்கு இந்த வியாதி வந்து நான் எதிர்காலமே பாதிக்கப்பட்டுருமே, இதுல இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா? சிறு பிள்ளை போல அவள் அழுதாள், கண்ணீர் விட்டு அழுதாள். சாபத்தினுடைய விளைவு அந்த குடும்பத்தையே பாதித்திருந்தது. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கிறா? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாபமானார். அவரால் உங்களுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். உபாகமம் 23:5 அவர் நம்மீது அன்பு கூர்ந்து நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சாபம், முன்னோருடைய பாவத்தினால் வந்த சாபம், யாரோ செய்த உங்களுடைய முன்னோருடைய பாவம் சாபமா தொடர்ந்து வருது, அதுக்கு ஒரு முடிவை உண்டாக்கி சாபத்தின் கட்டுகளை அறுத்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கத்தான் இயேசு சிலுவையிலே சாபமானார். எந்த ஒரு மனிதன் விசுவாசித்து இயேசுவண்டே வந்து இந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும்னு கேட்கும்போது அவருடைய இரத்தத்தின் வல்லமை சாப கட்டுகளை அறுக்கும். அந்த சாபத்தை மாற்றி ஆசீர்வாதமாய் மாற்றுவார். காரியம் வாய்க்கும், தடைகள் நீங்கும், சாபத்தினால் வந்த வியாதி மாறும், வறுமைகள் நீங்கும், தரித்திரம் நீங்கும், ஆசீர்வாதம் உண்டாகும். இன்றைக்கு நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க, இன்றைக்கு நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. உங்களுக்காக சிலுவையில் அவர் சாபமானதுனால இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. பாவத்தில் இந்த சாபத்தில் இந்த வியாதியில் இந்த விடுதலை. இன்றிலிருந்து ஒரு ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்தில் ஆரம்பிக்கும். எவ்வளவு படம் வந்தாலும் தரித்திரம் ஐயா, ஒரு மிச்சமும் இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்தாலும் வீட்டில் தரித்திரம் தரித்திரம் தரித்திரம், ஒன்றுமே வாய்க்க மாட்டேங்குது, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாம் தடை, அவமானம், நிந்தை. எவ்வளவு நாட்கள், 3 தலைமுறையா 4 தலைமுறையா எங்கள் குடும்பமே எழும்பதுக்கு வழியே இல்லை, இந்த தரித்திரத்திலே தான் நாங்கள் அழிஞ்சு போகணுமா என்று நீங்கள் கலங்கி நிற்கலாம். எந்த குடும்பத்தின் மேல சாபம் இருக்கிறதோ, சாத்தான் அந்த சாபத்தை வைத்து நம்முடைய வீட்டுக்குள்ளே நுழைந்து வாதிப்பை வேதனை கொடுக்க முடியும். அந்த சாபக்கட்டு அருண்ட உடனே பிசாசின் கிரியை அழிக்கப்படும், தடைகள் விலகும், மாற்றம் உண்டாக. அதுக்குத்தான் அந்த சாபத்தினால் உண்டாகிற துக்கத்தை மாற்ற இயேசு சிலுவையிலே நமக்காய் சாபமானார். உங்களுக்காக தன்னையே பலியாய் கொடுத்து சாபமானார். நீங்க அதை விசுவாசித்தவரிடத்தில் வரும்போது சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில சாபத்தை அவர் கட்டளை இடுவார். பிரியமானவர்களே, இதற்காக அவர் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்திருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஒரு சம்பவத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார் என்னை பார்க்க வந்தாங்க. தமிழ்நாட்டில் வேறொரு மாவட்டம், தூர இடத்திலிருந்து ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. அவங்க பார்க்கும்போதே தெரிந்தது கிறிஸ்தவர் அல்லாத குடும்பம். அதில் ஒரு மகள் கையில் ஒரு அழகான குழந்தையோடு வந்து அந்த மகள் தான் பேசினா, ஐயா இவங்களை எங்கள் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க குடும்பத்தை எல்லாம் அறிமுகப்படுத்தினான். அப்படி முகம் வரும், அப்படியே பிரகாசித்து கொண்டு மலர்ச்சியாக சொன்னான், எங்கள் குடும்பத்தில் ஒரு சாபம் இருந்துச்சு. என்னம்மா சொல்லன்னு கேட்டேன். ஆமையா, அவங்க அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்க, எல்லாரும் மத்தியிலே சொன்னேன், குடும்பமே இங்கே தான் இருக்குது, குடும்பத்து மேலே எதனால சாபம்னு தெரியல. எங்கள் அப்பா சொன்ன முன்னோருடைய ஏதோ ஒரு பாவமா, முன்னோர் யாரோ நம்ம குடும்பத்தில் செய்த பாவம் சாபமாக நம்ம குடும்பத்தில் தொடருது. என்னன்னு கேட்டால், அவங்க குடும்பத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு 5 விரல் இப்படி இருக்கார், இந்த ரெட்டையாக ஒட்டி இருக்கும், 3 விரல் ஒட்டி இருக்கும், ரெட்டையாக இருக்கும், அப்படி ஒட்டி இருக்கும், காலும் கையும் அப்படியே. குழந்தைகள் பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப துக்கம், அவமானம். எல்லாம் இருக்குது, வசதி இருக்கு, பணம் இருக்குது, ஆனால் அவமான, நிந்தை, ஒரு பெரிய ஒரு வேதனை, மன வேதனை. அப்போ சொன்னாங்க, அவங்க எங்கே போனாங்க, அதுக்கான ஆட்கட்லாம் போனாங்க, மதவாதிகள்லாம் சாபம், உங்கள் குடும்பத்தில் சாபம் இருக்குது, சாபத்துக்கு என்னென்னோ பரிகாரம், என்ன வேணாலும் செலவு பண்ணுறேன், எவ்வளோ வேணாலும் செலவு பண்ண பரிகாரம், எல்லா பரிகாரம் பண்ணி பார்த்தாச்சு, மாறவில்லை. அந்த குழந்தை பிறந்து அப்படி ஆயிரும். இந்த மகள் கல்லூரியில் படிக்கும் போது யாரோ சொன்னாங்க, இயேசு தான் சாபத்தை மாற்ற முடியும், அவர் தான் சிலுவையிலே சாபமானார், அவரை ஏற்றுக்கொண்டா சாபம் போயிடும். இந்த மகள் இயேசுவை விசுவாசித்து தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டாள். இயேசுவே எனக்கு தகப்பனா இருங்க, என் குடும்பத்தின் சாபம் என் மேலே வரக்கூடாது, என் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி இயேசு விசுவாசித்து கொண்டாள். அவருடைய பெற்றோர் பார்த்தாங்க, நம்மளும் பக்தியாக இருக்கிறோம், பணம் செலவு பண்ணுறோம், பரிகாரம் பண்ணுறோம், ஒன்றும் நடக்கலை. சரி, நீ ஒரு கடவுள் இயேசுவை பற்றி கொண்டன்றமா, நாங்கள் தடை பண்ணலை, நீ நல்லா இருந்தால் போதும்னு பேரண்ட்ஸ் அனுமதிச்சுட்டாங்க. அவர் சொன்னால், நான் கிறிஸ்துவ பையன் தான் கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு அப்படி பண்ணி வைங்க, உன் விருப்பத்தின்படியே செய்கிறோம், ஏன்னா நம்ம குடும்பத்தில் சாபம் இருக்கு, நீயாவது நல்லாருன்னு சொல்லி திருமணம் செய்து வச்சாங்க. அவள் கர்ப்பம் தரித்தாள். எல்லாரும் சொன்னாங்க, இந்த சாபம் நம்ம தலைமுறையாக தொடருது, நீ மட்டும் இப்படி விதிவிலக்காக முடியும். அவன் சொன்னா, இல்லை, நான் இயேசுவின் பிள்ளை ஆயிட்டேன். உலக பிரகாரமாக அவங்க மகள் அப்பா, ஆனால் நான் ஆவிக்குரிய நிலைமையில இயேசுவின் பிள்ளை, அவர் தான் எனக்கு தகப்பன், அவர் என்னை ஆசீர்வதிக்க சிலுவையில் சாபமாகி விட்டார், சாபம் என் வாழ்க்கையில் போய்விட்டது, அவருடைய பிள்ளையானதுனால சாபம் போய்விட்டாரு, இப்போ எனக்கு ஆசீர்வாதம். அவருடைய ஜெபிச்சிருக்கிறேன், என் குடும்பத்தில் எந்த சாபமும் மேலே வரக்கூடாது, நம்முடைய ஆசீர்வாதம் வரணும்னு. இனிமேல் எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு குழந்தை பிறக்கும் போது அந்த சாபம் இருக்காது,
குடும்பத்தாரெல்லாம் சொன்னாங்க, பார்க்கலாம் பார்க்கலாம், இவ இயேசு ஏற்றுக்கொண்டது, ஜெபிக்கிறது, பைபிள் எல்லாம் தெரியும். எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச், அவளுக்கு குழந்தை பிறந்தா எப்படி பிறகுது பார்க்கலாம், சாபம் போயிட்டு என்றாலே பார்ப்போம்னு சொல்லி அவ விசுவாசத்தோடு சொன்னான், இப்ப இயேசுவின் பிள்ளை, எந்த குடும்ப சாபமும் சந்ததி சாபம் என்னை தொடராது, இனி ஆண்டவருடைய ஆசீர்வாத மகிழ்ச்சியோடு சொன்னாள். எல்லாரும் சொன்னா, பார்ப்போம் குழந்தை பிறகுட்ட பார்ப்போம் எப்படி இருக்கு. நீ குழந்தை பிறந்தது. எல்லாரும் ஓடி போய் அந்த குழந்தையுடைய கை காலை பார்த்தாங்க. 5 விரல்களோட அழகான குழந்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். குடும்பமே ஆச்சரியப்பட்டு போனாங்க. இந்த சாபத்திலிருந்து நீ விடுதலை ஆயிற்ற, இயேசு உனக்கு விடுதலை கொடுத்த அந்த குடும்பமே மகிழ்ச்சியோடு என்னை சந்திக்க வந்திருந்தாங்க. அந்த மகள் சொன்னாள், பாருங்க, எங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற குழந்தையை சாபத்தினுடைய கட்டுகளை அறுத்தார், அந்த சாபத்தினுடைய தொடர்ச்சியை அழித்து பிளஸிங்கை கர்த்தர் உண்டாக்கினார். ஒன்லி ஜீசஸ் கேன் ரிமூவ் யுவர் கர்ஸ். இயேசு மட்டும்தான் அந்த சாபத்தை மறுக்க முடியும். ஏன் தெரியுமா? சாபத்துக்கு பரிகாரம் இயேசு மட்டும்தான். அவர் சிலுவையிலே சாபமானார். எல்லாமே இலவசம். பாவ மன்னிப்பு இலவசம், சுகம் இலவசம், சாபத்திற்கு இருந்து விடுதலை இலவசம். நீங்க இலவசமாய் பெற்றுக்கொள்ளதான் இயேசு நமக்காக சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து முடித்தார். நீங்க காசு கொடுத்து பாவ மன்னிப்பு பெறலாம், காசு கொடுத்து சுகம் பெறலாம், காசு கொடுத்து நீங்க சாபத்தை நீங்க நீக்கலாம் நினைச்சா முடியவே முடியாது. அது பிசாசுடைய ஏமாற்று வேலை, தந்திரம். அறிந்து கொள்ளுங்க, எந்த கடவுள் இலவசமா உங்களுக்கு பாவ மன்னிப்பை தருகிறாரோ, எந்த கடவுள் இலவசமாய் சாபத்தில் விடுதலை தருகிறாரோ, அவர்தான் உங்களுக்காக மெய்யான அன்புள்ள ஆண்டவர், வானத்தின் பூமி உண்டாக்கின ஆண்டவர் என்பதை நீங்க சிந்தித்தாலே உங்களுக்கு விளங்கி விடும். இப்ப நீங்க உங்களை வரித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை காயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, கால் கடுக்க நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சொல்லுவார், நான் கால் கடக்க சிலுவை சுமந்து உனக்காக எல்லா பாடுகளையும் சிலுவையில அனுபவத்தை முடிச்சிட்டேன். என் மகன், என் மகள், நீ ஆசீர்வாதமா இருக்கணும். நீ அந்த பாடெல்லாம் நான் சுமந்துட்டேன். சிலுவை சுமந்து கொண்டு வெறுங்காலோட நான் நடந்தேன். காயப்பட்ட ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்து எழுந்து விட்டேன். இனி நீ கஷ்டப்பட வேண்டியதில்லை. அதுக்கு தான் சிலுவைக்கு போனேன் இந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்க இதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இதை விசுவாசித்தா இன்னைக்கு உங்களுக்கு பாவத்தில் இருந்து விடுதலை, வியாதியில் இருந்து சுகம், சாபத்தில் இருந்து விடுதலை. இது கட்டாயம் கிடையாது. நீங்க விசுவாசித்து விரும்பினா உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார், யாரையும் பயப்படுத்தி எல்லாம் அவர் ஏமாற்றி உங்களை அடிமைப்படுத்த மாட்டார். நான் உனக்கு விடுதலை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன், உனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தேன், என் கையில தழும்புகளை நான் ஏற்றுக்கொண்டேன், உனக்காக மகனே, உனக்காக மகளே, நீ விசுவாசித்து வந்தா நான் உன் பாவத்தை மன்னிப்பேன், சுகம் கொடுப்பேன், சாபத்தை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க விருப்பம் தான்.